திமுக ஆட்சி அமைந்த பிறகு தமிழகத்துல முதலீடு செய்ய முதலீட்டாளர்கள் ஆர்வமோட வர்றாங்க அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. ஓசூர்ல தமிழ்நாட்டு முதலீட்டாளர்கள் மாநாட்டுல பேசிய அவரு, தொழில்துறையில தமிழகம் வேகமா செயல்பட்டு வருது அப்படின்னும், தமிழ்நாடு தொழில்துறையில இவ்வளவு வேகமா செயல்பட முக்கிய காரணம் துடிப்பான இளமையான அமைச்சர் டிஆர்பி ராஜா தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த மாதம் தூத்துக்குடியில வின்ஸ்பாட் ஆலைய தொடங்கி வைத்து முதலீட்டாளர்கள் மாநாட்டுல பங்கேற்றதா குறிப்பிட்ட அவரு, அந்த ஆர்வமே தன்னை இங்கு வரவழைத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆட்சிக்கு வந்தவுடன் 2030க்குள்ள $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சியை இலக்கா வைத்தோம் அப்படின்னும், தொழில்துறைக்கான கட்டமைப்புகளை மேம்படுத்தி தொழில் செய்யும் சூழலை உருவாக்கி இருக்கோம்னு முதல்வர் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. தமிழகத்துடைய வளர்ச்சியை இன்னும் அதிகரிக்கும் முனைப்போடு தான் முதலீட்டாளர்கள் சந்திப்பை தொடர்ந்து நடத்திட்டு வர்றோம் அப்படின்னு கூறிய முதல்வர் ஸ்டாலின், திமுக ஆட்சி அமைந்த பிறகு முதலீட்டாளர்கள் ஆர்வத்தோட தமிழகத்திற்கு முதலீடு செய்வதற்கு வர்றாங்கன்னு சொல்லியிருக்காரு. முதலீடுகள்ல நம்மளுடைய சாதனையை நம்மளே தான் முறியடித்து வர்றோம் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதத்தோட குறிப்பிட்டிருக்காரு.